ஹாப்பி நியூ இயர் கைஸ். நான் தான் உங்கள் ரேவந்த். இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோம். இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் 2025 ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு வேண்டிக்கிறேன். எல்லோரும் நினச்சது நடக்கணும். எல்லோரும் என்னென்ன நினச்சிருப்பீங்க எனக்கு தெரியல, பட் எல்லோரும் ஏதோ நினச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியே இந்த வருஷம் உங்களுக்கு அதெல்லாம் நடந்து சந்தோஷப்படுத்தணும். ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் ஒரு அற்புதமான வருஷமாக எல்லாத்துக்கும் அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த நியூ இயரை வந்து நியூ இயராக பாருங்கள். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறது, சும்மா ஹாப்பி நியூ இயர் அது சும்மா ஹாப்பின்னு சொல்லிட்டு இருக்கோம். வேர்ட்ஸாக மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். பட் உண்மையாகவே நம்ம ஹாப்பியாக இருந்து ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோமான்னு கேட்டால் பாதி பேர் அப்படி பண்ண மாட்டாங்க. சும்மா ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க, ஃபார்வர்ட் மெசேஜ் வருது, ஓகே இவனுக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் ஹாப்பி நியூ இயர் அனுப்புவோம், இவனுக்கு ஹாப்பி நியூ இயர் டெக்ஸ்ட் மட்டும் அனுப்பும் ஹாப்பி நியூ இயர், பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படி. ஆனால் நம்ம ஹாப்பியாகவே இருக்க மாட்டோம். பட் அது அப்படியே ஒரு பழக்கமாயிடுச்சு. ஹாப்பியே இல்லாமே சும்மா ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லி பழகிட்டோம். அது ஒரு விஷயம் தான், ஒரு பாசிட்டிவ் தான். பட் நம்ம முதல்ல ஹாப்பியாக இருக்கமான்னு ரியலைஸே யாரும் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள், என்னவா இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு. ஸோ ஹாப்பியாக இருந்துட்டு ஹாப்பியாகவே சொல்லுங்கள். நான் சொல்கிறது புரியுதா இல்லைன்னு எனக்கே தெரியல. பட் நான் சொல்ல வர்றது இதுதான், முதல்ல நீங்கள் ஹாப்பியாக இருங்க. சும்மா ஹாப்பியே இல்லாமையே ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி சொல்லாமல் சும்மா அப்படி அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் பழகி அதை அனுப்பிச்சு நம்ம ஹாப்பியே இல்லாமையும் ஒருத்தர் நோட்டிஃபிகேஷன் வந்தது, ஓ அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க, ஓகே ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லி நம்ம திருப்பி அனுப்பிடுறோம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. புரிஞ்சுதா இல்லையானு தெரியல. பட் நான் தான் சொல்ல வரேன். ஐயோ ரொம்ப குழப்பறணும். சரி அது விடுங்க, வாழ்க்கையே வாழுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு அங்கே ரேஸ் கோர்ஸ் போயிட்டு வந்தேன். ஸோ அது போகணும்னு நினச்சேன், போயிட்டு வந்தேன். அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிடுங்க. எதுவும் டிலே பண்ணாதீங்க. எதுவும் சாதிக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு எப்படி சாதிக்கிறது, இப்போ எந்த எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா, யூடியூப் என்னென்னமோ இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் பண்ண எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் எதுனாலும் கற்றுக்கலாம். நல்லதுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயம் 4 பேர்த்துக்கு ஏதாவது உதவுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா கைஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முதல்ல இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஹேர் கட் உங்களுக்கு இப்படி தான் பண்ண பிடிச்சிருக்குன்னா ஹேர் கட் அப்படியே பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ண பிடிச்சிருக்குன்னா அப்படியே ட்ரெஸ் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, அதுக்குன்ட்டு மோசமாக பண்ணாதீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் டீசெண்டாக இருக்கணும். அதுக்குன்ட்டு ரொம்பவும் பண்ணக்கூடாது. டீசெண்டாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுது அப்படி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்கணும். டெய்லி காலையில் கண்ணாடி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இன்றைக்கி நம்ம நல்லா இருந்தோம். ஒரு டைம் நீங்கள் வேணால் ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே அன்றைக்கி மட்டும் நீங்கள் சிறப்பாக பார்த்துப்பீங்க. நல்லா ஹேர் கட் பண்ணுவீங்க, நல்ல ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, நல்ல ட்ரெஸ் போடுவீங்க, தீபாவளி அந்த மாதிரி. ஸோ அன்றைக்கி மட்டும் ஏன் அப்படி இருக்கணும்? ஓகேவா? நீங்கள் என்றைக்குமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து பாருங்கள். என்றைக்குமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கட் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுங்க. டைமே இருக்காது தான். பட் அப்படி பண்ணுங்கள் முதல்ல. அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் எடுக்காததுக்கு முன்னாடி இப்போ ஹேர் கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கு இல்லையானு தெரியல. பட் எனக்கு இது ஓகேவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஹேர்ஸ்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து அப்படியே ஒரு காலப்போக்கில் போயிட்டு இருந்தேன். அதாவது இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லணும், ஒரு ஸ்பீச் எடுக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், ஷூட்லாம் பண்ணணும்னு எனக்கு தோணல. ஆனால் இப்போ ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் நானாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கு அப்படின்னு. இதே ஹேர்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோம். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் அழகாக வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறது அடுத்து நீங்கள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு மாதிரி இருக்குன்னா, இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கனால தான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இதே ஒரு மாதிரி நான் நல்லா இருந்தாலும் வீடியோ எதுக்கு இவங்க இப்படிலாம் பண்ணணும்னு இருந்திருப்பேன். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு நம்மளை பிடிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா தான் அடுத்து நம்ம என்னெல்லாம் நம்ம பிடிச்சி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ நான் நல்லா என்னை வச்சுக்கிட்டதுனால நான் ஷூட் எடுக்கிறேன். அது இப்போ வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுவேன். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். இது ஃபஸ்ட்டு. செகண்டு, முடிஞ்சளவுக்கு நம்ம சுற்றி இருக்கவங்களாம் சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா நான் அப்படி தான் யோசிச்சிருக்கேன். சுற்றி இருக்கவங்கள யாராவது சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும். அது எதுவுமே எனக்கு தெரியல, எனக்கு நல்லா இருக்குது. ஸோ நான் அதை பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஒன்று தான் ஒரு நல்ல ஹேபிட் ஒன்று வச்சுக்கோங்க. தேர்டு, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது ஃபஸ்ட்டாக கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் தேடாக வந்துச்சு, அது விட்டுருங்க. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ மிங்கிள் ஆகுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தாலே நிறைய கிடைக்கும், நிறைய ஐடியாஸ் வரும். ஏதாவது உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்தீங்கனாலோ இல்லை பிளாங்க் அவுட் ஆகிருந்தீங்கனாலோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். இல்லை உங்களுக்கு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷன் கிடைக்கும், ஒரு நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ அவுட் போயிடுங்க. அதாவது வீக்லி இல்லைனாலும் எப்பாவது அட்லீஸ்ட் ஃபோன்லேயாச்சும் பேசுங்க. அது ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் இது தரும். அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிடுங்க. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வளர்த்திக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே சாதிக்க முடியும்.
4th வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்பவே முக்கியம். டைம் யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம், அப்புறமேட்டு பண்ணிக்கலாம், எனக்கு தெரியல, இந்த மாதிரி இந்த பதிலெல்லாம் நானே சொல்கிறவன் தான். ஸோ அதெல்லாம் நீங்களும் சொல்லாமல் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் 2025 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதனால் டைம் வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடணுன்ட்டு இருக்கேன். பாருங்கள், நானே இப்படி பேசுகிறேன், ஆனால் நான் போடுவேனா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன் கைஸ், வாழ்க்கையே வாழ்ந்துருங்க. டக்குன்னு போயிடும். 2025 இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே இப்படி பார்க்குறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இப்போ 2025 ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது இப்படின்றக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் நடுவில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தட்டி வீசுங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முயற்சி பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக முயற்சி. அட்லீஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட்டே பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணி தோற்று போயிட்டேன்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையாக வாழணுமா, என்னமோ ஆகிட்டு போச்சு, அது அனுபவிங்க. தோத்தாலும் நீங்கள் தான், ஜெயித்தாலும் நீங்கள் தான். எதுனாலும் உங்கள் சைடு தான், உங்களுக்கு தான் இதாக போகுது. ஸோ வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்கள். தோத்தாலும் அதுலேருந்து கற்றுக்க தான் போகிறீங்க. ஸோ வந்து ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிஒன். ஒரு பிஸ்காக ஆரம்பிப்போம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா மட்டும், வீடியோலாம் பார்த்து முடிச்சு கொஞ்சம் இதை ஹாப்பியாக இருந்தீங்கன்னா, உங்களை நீங்களே ஹாப்பியாக ரியலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும் ஹாப்பி நியூ இயர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் போயிட்டு வரேன் கைஸ். இனி உங்களுக்கு நிறைய வீடியோ நான் தரணும்னு நான் ஆசையோடு இருக்கேன். ஸோ சப்போர்ட்டை மட்டும் இன்றைக்கி விட்டுறாதீங்க. நாங்கள் போயிட்டு வரோம் கைஸ். வி ஆர் பிரதர்ஸ் சார்பாக ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். டாடா பாய். இந்த வருஷம் ஒரு குறிக்கோளோட தான் இருக்கும். நம்ம சேனலில் ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் எல்லோரும் மறக்காமல் விஆர் பிரதர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, நானும் ரேவந்தும் சேர்ந்து. பட் நான் இல்லைனாலும் ரேவந்த் கண்டிப்பாக வீடியோ போட்டுட்டு தான் இருப்பான். நானும் முயற்சி பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டுருக்கோம் யூடியூப் சேனலில். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிறையா சொல்கிறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, சிலர் இப்படி பண்ணுங்கள் சொல்லி டிப்ஸ்லாம் தரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் ஆல்வேஸ். எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த சப்போர்ட்டு நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு தாங்க. நாங்களும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் போடுறோம். கொஞ்ச நாள் நடுவில் வீடியோஸ் போடாமல் இருந்தோமே. சிலர் என்ன போடலை அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, ஐடியாஸ் தரீங்க, இப்படிலாம் போடுங்கன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் நிறைய சொல்கிறீங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் எங்களால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் நாங்களும் வீடியோஸ் போடுறோம் கைஸ். நீங்கள் இப்போ தர சப்போர்ட்டை எப்பவும் தாங்க, அது மட்டும் எங்களுக்கு போதும். ஸோ உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் எடுத்து நாங்களும் போட முடியும். நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க, எனக்கு ஃபோனில் ரிப்ளை பண்ணுவீங்க. அதெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயே கமெண்ட்ஸாகவும் சொல்லுங்கள். அப்போனா அதுதான் இன்னும் எங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் மட்டும் பண்ணுறல, எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எனக்கு மட்டும் தான் தெரியுது, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் மட்டும் இது ஒருத்தனே இது பண்ணல. என் கூட நிறைய பேர் இருக்கனால தான் வீடியோஸ் எடுத்து போட்டு நான் யாருன்னு உங்களுக்கு வீடியோவில் என்னன்னாலும் தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேர் இருக்கும், ஒரு வீடியோ எடுத்து முடித்து பின்னாடி அது யூடியூப்பில் நம்ம வந்து அப்டேட் பண்ணி எல்லாம் முடித்து போடும்போது அது எத்தனை பேர், 4-5 பேர் வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் அது நடக்குது. அது நிறைய பேர் இருக்கும் கைஸ். ஸோ நிறைய பேர் ஒரு வீடியோக்காக நிறைய பேர் வேலை செய்கிறோம். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸாக போட்டிங்கன்னா தான், நான் மட்டும் வாட்ஸ்அப் அனுப்பாமல் கமெண்ட்ஸாக போட்டிங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. இது ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. அண்டு என்னடா இவன் ஏதோ நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்க மாதிரி பேசிட்டுக்கன்னு நினைப்பீங்க. பட் எனக்கு 2000 பேர் கிட்டத்தட்ட வரப்போகுது. எனக்கு அதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது இருக்கிறதுலே ரொம்ப கம்மி வியூஸ் தான். அதே ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது 100 வியூஸ் எப்போ போகும்னு இருந்துச்சு. இப்போ நம்ம 100 தாண்டிட்டோம். அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் நம்ம கேப் இல்லாமல் ஃபுல்லாக போடலாம் கைஸ். நான் உங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம், நிறையா புது விதமாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் தான் நான் ஒரு திருப்பி கேட்டுக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 100 வியூஸ் எப்படா போகும்னு இருந்துச்சு. 100 வியூஸ் வராமல் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம். அப்புறம் 100 சப்ஸ்கிரைபர் வராமல் எண்ணிட்டு இருந்தோம் 99. அது இன்னுமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டில் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எப்படா 100 வரும்னு இருந்துச்சு, எப்போ 500 வந்துச்சு, எப்போ 1000 வந்துச்சு. லைக் அதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் டைம் அது அப்படியே பயங்கர ஒரு விஷயமா இருந்துச்சு. நடுவில் நிப்பாட்டிட்டோம். பட் இனிமேல் அப்படி வேணாம். இப்போ நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட வரோம். எல்லாத்துக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறோம். மறக்காமல் விஆர்எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.